27 காய். 27 காய்னா எவ்வளோ வருது? 27 காய்னா 540 ரூபா வருதா? நான் தான் கணக்கு சொல்லட்டுமா? 10 காய் 200 ரூபா, 20 காய்க்கு 400 ரூபா, 7 காய்க்கு 140 ரூபா. 540 ரூபாவா? சாக்கு போட்டு கொடுங்க. அப்புறம் தேங்காய் மட்டும் கொடுத்துட்டா இதுக்கு உட்காந்துருப்பீங்களா? நான் வீட்டுக்கு போகிறேன். சரி, அப்போ எல்லாத்தையும் கட்டிடுங்க. வீட்டுக்கு மொத்தமாக எல்லாத்தையும் விற்றுட்டு போயிருங்க. எங்கே இருக்குது வீடு உங்களுக்கு? கொடிக்குளமா? அப்படியே பூ எல்லாத்தையும் போட்டுருங்க. பூ எவ்வளோ? 15 ரூபான்னு போடுறீங்களா? இப்போ 30, 60, 90. வாழைக்காயும் போடுங்க. நல்லா தானே இருக்கு. தேங்காய் விட்டு வாழைக்காய் நல்ல காய் தான். போடுங்க. ஏன் பாட்டி விசேஷம் அதுமா? பாதி நாள் இங்கே உட்காந்துட்டீங்களே. காசு வேணுன்றீங்களா? காசு இல்லை, கஞ்சி ஊற்றுருங்க. 4 பசங்களா உங்களுக்கு? எல்லாம் தண்ணியா? தண்ணி என்ன பாட்டி சொல்கிறீங்க? போடுங்க, எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டாச்சா பட்டி? அதை அப்படியே காட்டி. தேங்காய்க்கு 540. வேற என்ன? வேற வாழைப்பூ 27 × 20 540. வாழைப்பூ 2, 4, 6 90 ரூபா வந்துச்சு. 15 ரூபா சொன்னீங்க. அது ஒரு 90, 630. பச்சை மிளகாய் மொத்தம் 50 ரூபாவா? 680. வேற 100 ரூபா போடவா? 780. ரூபா எடுத்துக்கங்க. 780 வருது. 800 ரூபா எடுத்துக்கங்க. பாட்டிக்கு தீபாவளி இது பொங்கல் காசு. பொங்கல் வாழ்த்துக்கள். 20 ரூபா கொடுத்துருக்கீங்களா பாட்டிக்கு?
20 ரூபா கொடுத்துருக்கேண்ணா. எவ்வளோ 200 எனக்கு இது பொங்கல் காசு 20 ரூபா. என்ன 20 ரூபா பொங்கல் காசு? 20 ரூபா உனக்கு நான் கொடுக்கணும்ல. கொடுக்கணும்ல. இப்போ இந்த தேங்காய் விற்கிறக்கு இப்போ நான் இப்போ மொத்தமாக வாங்கலைன்னா உட்காந்துக்கிட்டே இருப்பீங்களா? எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருப்பீங்க? டெய்லி இங்கே தான் இருப்பீங்களா? டெய்லி இங்கே தான் இருப்பேன். இப்போ 2 நாளைக்கு வர மாட்டேங்க. பொங்கல் நாளைக்கு வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்கண்டு, கீரை, கீரை, முருங்கை தேங்காய் வரணும். சரியா பச்சா 800 ரூபா. சரி பாட்டி, ரொம்ப நன்றி. சாமி நல்லா இருக்கும். எங்கள் பொழுது ஓடும் சாமி. உங்கள் வீட்டுக்காரரு? அவருக்கு வயசாக இருக்கு. இந்த தோட்டம் போட்டிருக்கோம். இந்த கீரை அகத்தி அது விவசாயம் அதை பார்த்துட்டு அதை கொண்டாந்து வச்சு இங்கே வச்சு விற்றுக்கிறீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வருவேன். இருக்கிற இந்த 4 பசங்க இப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு வேதனையாக இருக்குது. என் கதையில சொன்னால் நீ கேட்க முடியாது. போயிட்டு வரணும். சரி சரி விடுங்க, ஒரு நாள் மாறிடலாம். உங்கள் மாதிரி ஆளுங்க தான் வருது எங்களுக்கு. இதை வரவங்க தான் பாட்டி பாட்டி சாப்பிட்டியா? உனக்கு என்ன அங்கார ஏன் இப்படி இந்த வயசுல இந்த விற்கிறது? அப்போ இந்த வயசுல விற்க விட்டுருக்கானே ஆடு அம்மன் என்ன செய்வான்? ஒருத்தரை போகக்கூடாதுல்ல. இது நம்ம உழைச்சி சாப்பிடுவோம். நம்ம உடம்புல நல்லா ரத்தம் ஓடுதுல. அதனால நம்ம உழைச்சி 10 காசுக்கு விற்று சாப்பிடலாம். ஒருத்தரை போய் கேட்கக்கூடாது. சொந்தக்காரர்கிட்ட போகக்கூடாது. எல்லாம் வசதியாகத்தே இருக்காங்க. எதுக்கு அவங்ககிட்ட போகணும்? நம்மளுக்கு ஆண்டவே நல்ல ரத்தம் ஓடுது உடம்புல. அவனால முடிஞ்சதை செஞ்சு சாப்பிடலாம். கரெக்டு. அவ்வளோதான். ஆமாம், உங்களை மாதிரி உழைப்பாளிலாம் குறைஞ்சிருச்சு. மொபைல் நல்லா வேலை பார்ப்போம். முடியாது. 65 வயசு. நேரம் 65, 66 வயசாச்சு. சீனியர் பென்ஷன் வருதா? ஒன்றும் கொடுக்கறது. இப்போ 1000 ரூபா கொடுத்தாங்க. அது கூட இல்லை சாமி. ஏன் இல்லை? இல்லைன்றாங்க. நான் 3 வட்டம் எழுதி போட்டு 2 வட்டம் எழுதி. ஏன் முதியோர் பணம் வரல உங்களுக்கு? இல்லைன்றாங்கல்ல. போயிட்டு ஒன்றும் வரவே இல்லை. ஏன் இல்லைன்றாங்க? ஏன் போய் அதை ஒழுங்காக கொடுத்துருங்க. அது எப்படி இல்லைன்னுவாங்க? அவங்க கவர்மெண்ட்டே கொடுக்குதுல்ல முதியோர் பென்ஷன். நம்ம எங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லயே கொடுக்க சொன்னாங்க. இந்த ராசா போய் நேரம் மனம் கொடுக்க சொன்னாங்க. சரி, அங்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்து ஒன்றுமே நடக்கலையா? அதெல்லாம் வரல. சரி, இப்போ நான் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தா என்னன்றதை பார்ப்போம். நான் வரேன். எங்கிட்ட தான் வருவேன் அடிக்கடி. வரவா பாட்டி? நன்றி, ரொம்ப நன்றி. பார்ப்போம். என்ன பாட்டி? வரேன். நல்லா போயிட்டு இருக்கு. இது என்ன கேமராவா? ஆமாண்ணே. இதுக்கு இவங்க தான் டோனரா? ஆமாம். இன்னைக்கு லஞ்சு ப்ரொவைட் பண்ணுறாங்களா? இது செல்ஃபோனா இல்லை இது கேமரா? கேமராவா? இது எவ்வளோ? 50,000 ரூபா.
இப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சுங்க வந்து. விடுங்க நான் தூக்குறேன். இல்லை விடுங்க. எப்படி போய்க்கிருக்கு? அங்கிள் இருக்காரா? அக்கா இருக்கீங்களா? வெளிஞ்சிட்டேனா? இந்த தானே ஆகலை. அம்மா நல்லா இருக்கீங்களா? ஒரு 25 தேங்காய், 25 தேங்காய், அதில் பூ, ஒரு இது மிளகா இருக்குது, வாழைக்காய். ஒரு பாட்டி வச்சுருந்தாங்க, அப்படியே மொத்தத்துக்கு வாங்கிட்டு கொடுத்து. பாட்டி ஆமாம் 12 மணிக்கு உட்காந்துருந்தாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? அண்ணே நல்லா இருக்கீங்களா? தெரியல. நல்லா இருக்கீங்களா? என்ன அரை மணி நாள் காணும். ஆமாண்ணே. சரி வீட்டுக்கு போகிறதுனால. மதுரை தானா? அழகு. சரி சரி. நம்ம ஃபுல்லாக ஸ்டாப்பா? நீங்கள் ஃபுல்லாக அலர்கள்லேருந்து என்னக்கா உங்களுக்கு நினச்சி வாங்கிட்டு வந்துட்டீங்க. அப்படியே தேங்காய் கிடக்க முடியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. அந்த மாதிரி அடிக்கடி குருமா செய்யணும். 2 நாளில் சரியாக போயிடும். ஆமாம் சாப்பிடுங்கக்கா, சாப்பிடுங்க. இல்லை நான் வீட்டுக்கு நீங்கள் சாப்பிடுங்களா? நான் அப்படியே எடுத்து போகிறேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்கள் ஃபோன் அடிச்சிங்களா ஒரு தடவை? நாக வச்சிருக்கியா? நம்ம ஒரு தடவை நைட்டு கொண்டு வந்தேன்ல. சரிக்கா சாப்பிடுங்க. அப்புறம் வரேன்.